ஹாய். ஹாய். ஏ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் இயன். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு தான். என்ன விஷயம்னா விக்னேஷோட அக்கா பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம். அண்ட் நான் திருப்பதிக்கு போகிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் இட். எந்த மாதிரி இருக்க போகுது. அண்ட் திருப்பதி தரிசனம் ரொம்பவே ஃபேமஸ், சொல்லவே தேவையில்ல. ஸோ எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் க்யூரியாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து ட்ரெயினில் சும்மாவே இல்லை, விக்னேஷ் கிட்ட எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய வாட்டி கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் விக்னேஷ் வந்து பல தடவை அங்கே போயிருக்காங்க. ஸோ எனக்கு ஒன்றா அவரும் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் போகிற வழியில் நாங்கள் தார் ராக்னராக் மூவியும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் திருப்பதிக்கு ரீச் ஆகியாச்சு. ரீச் ஆகின உடனே நாங்கள் திருமலாக்கு பஸ் ஏறிட்டோம். ஏன்னா திருமலாவில் தான் அந்த தரிசனம் அதெல்லாமே நடக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 hour மாதிரி தான் எங்களுக்கு ட்ராவல் இருந்துச்சு பஸ்ஸில். அண்ட் போகிற வழியில் பஸ் டிக்கெட் எடுக்கிறதுக்காகவும் நிப்பாட்டினாங்க. விக்னேஷும் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தார். ஒன்ஸ் திருமலா ஏறுறதுக்கு முன்னாடி பேக் செக்கிங் நடக்கும். உங்கள் ஸ்நாக்ஸில் வந்து இந்த முட்டை அந்த மாதிரியான பொருட்கள் சேர்த்துருந்தாலே இங்கே தூக்கி போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லைக் மேலே வந்து நான்வெஜ் எதுவுமே அலோட் கிடையாது. திருமலாக்கு வந்துட்டோம். ஜாலி. தான் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆமாம், நாங்கள் பஸ் ஏறி அப்படியே வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே ரூமுக்கு ஒரு 1/2 hour நடந்து போகலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி நடந்து போயிட்டுருந்தோம். பிகாஸ் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் இட். என்னன்னா ரோடு எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த டிவோஷனல் ஃபீலை கொடுத்துச்சு. ஆக்சுவலி ரொம்பவே சுத்தமான காற்றோட அந்த மார்னிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த செல்லக்குட்டிக்கு தான் நாங்கள் மொட்டை போட போகிறோம் போயிட்டு. ஸோ வந்தோடனே நல்லா விளையாடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேடம். ஸோ அப்படியே நாங்கள் எல்லாருமே தேவுக்குட்டிக்கு மொட்டை போடுறதுக்காக கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருமலாவில் எல்லா கோயில்லையும் க்ரௌட் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட் இன்சைட் த டெம்பிள். ஸோ தேவக்குட்டிக்கு ஃபைனலி மொட்டை போட்டு முடிச்சாச்சு. அண்ட் அவளை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து மேடம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் பியர்சிங் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம்.
அப்போன்னு பார்த்து நல்லா தூங்கிட்டு இருந்தாளா, ஸோ வலி தாங்க முடியாமல் அழுகிறது எங்களால் தாங்க முடியல. ஸோ அக்கா நல்ல வேளை டாய்ஸ் வாங்கி வச்சுருந்தனால அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க. ஸோ நாங்கள் நேற்றே தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து திருமலா பக்கத்தில் என்னென்னலாம் இடம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக சுற்றி பார்க்க போயிட்டோம். ஆக்சுவலி இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஊட்டியில் பைன் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்த இடம் ஸ்ரீவாரி பாதலும். இங்கே பெருமாளோட பாதங்களை சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. ஹாய், எங்க வந்திருக்கோம்? எனக்கு தெரியல. பெருமாளோட பாதம் எடுத்துக்கோ. ஸ்ரீவாரி பாதலு. ஸ்ரீவாரி பாதலு. பாதல். ஐ மீன் நம்ம தெலுங்குல பாதலு, பாதத்துக்கு பாதலு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்குள்ளே தான் பெருமாளோட பாதங்களை வச்சுருக்காங்க. போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனித்தனியாக வழியை ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஹர்கத் பண்ண மாட்டேன். இல்ல ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்தது சிலா தோரணம். இங்கே கீழேயே வந்துட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நிறைய பொருளெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் இது எப்படின்னா, நீங்கள் வந்து பார்க் வழியாக ஒரு டெம்பிளுக்கு போகிற மாதிரியான ஒரு வழியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் போகிற வழி வந்து லைட்டாக அந்த ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த குட்டி டெம்பிள் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸும் அலோட் கிடையாது. ஈவன் தோ டெம்பிள்ஸ் வந்து பெருசாக இருந்தாலுமே சின்னதாக இருந்தாலுமே சரி, எந்த டெம்பிளுமே ஃபோட்டோஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த காட்டானியில் பார்த்தோம், அவ்வளோ பெரிய வால் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பீப்புள் வேர் ஃபீடிங் இட். பட் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தாலும் அதே சமயத்தில் லைட்டாக பயமாகவும் இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்த இடம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி டெம்பிள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட திங்ஸ், டால்ஸ், இந்த ஜுவல்ஸ், அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாட்டு ஏரியா நிறையவே இருந்துச்சு.
நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டு முடித்தோடனே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். தேவுக்குட்டிக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நாங்கள் வந்து இந்த கம்மல் அந்த செயின் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப்புக்கு வந்திருந்தோம். ஸோ நான் வந்து இந்த இயரிங்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் அண்ட் ஆல்சோ செயின் கூட செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒன் இயரிங் செட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். அண்ட் அதுக்கேற்ற குவாலிட்டியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, லைக் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் நிறைய பிளேசஸ் கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் திருப்பதிக்கு வந்த கையோட ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6 மணி அண்ட் எங்களுக்கு 9 மணி. ஸோ நாங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ ஓவரால் ட்ரிப்பே ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக போச்சு. அண்ட் இந்த விலாகை நான் எடுக்க காரணமே தேவக்குட்டிக்காக தான். அவள் பெரியவானோடனே இந்த விலாகை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மெமரபிளான மொமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை நான் அவளுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் பெங்களூருக்கு. ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ் அண்ட் நந்தினி. Bye.